அனைவருக்கும் நமஸ்காரம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு பிறருக்காகவே பாவப்பட்டு பரிந்துரைப்பட்டு வெக்கப்பட்டு பிறருக்காகவே வாழுகின்ற ராசி தனுசு ராசி. அதாவது இப்போ தனுசு ராசி யாராக இருந்தாலும் நண்பர்களோடும் உறவினர்களோடும் மிக கவனமுடன் இருங்கள் இந்த காலம். ஏன்னா நண்பர்களால் மன கசப்புகள் ஏற்படுகின்ற காலம். கூட்டாளியால் மீது சந்தேகங்கள், சந்தேக குறிகள், சந்தேக கோடுகள், சந்தேக எண்ணங்கள் ஏற்படுகின்ற காலம். என்னை பொறுத்தவரை சொல்லணும்னா தனுசு ராசி பிறரை சந்தேகப்படுங்கள். இவர்கள் உண்மையானவர்களா பொய்யானவர்களா? ஏனென்றால் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இப்போ காசு கொடுத்து அனுப்புறீங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, எத்தனை வந்து பாக்கெட்டில் வச்சிருக்காரா இல்லையா, அல்லது கணக்கை சரியாக ஒப்படைக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்யுங்கள். தனுசு ராசிக்கு நண்பர்களை கண்காணிக்கும் ஒரு சூழல் ஏற்படும். இவர் உண்மையாக இருப்பாரா, நமக்கு வந்து பார்ட்னர் வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்பதை ஒரு சோதனையான காலம். கூட்டாளிகளாலும் சமுதாயத்தாலும் நண்பர்களாலும் அல்லது உறவினர்கள், குறிப்பாக இப்போ பங்காளிகள். ஒரு அண்ணன் வந்து பேசுகிறான், எதுக்காக பேசுவான், ஏன் பேசுகிறான், இத்தனை நாளாக ஏன் பேசலை, இப்போ வந்து ஏன் இத்தனை வருஷமாக பேசலை, இப்போ ஏன் பேசுகிறான்னா, அண்ணா அவங்க பக்கத்தில் இருக்கிற நம்மளது ஒரு 5 சென்ட் மண் இருக்குது, நான் கொடுக்குற மாதிரி தான் சொல்லுங்க, நான் நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு. அதாவது தன்னுடைய சுயநலத்தை பயன்படுத்துவதற்கு, பிறரால் பலி ஆகுவதற்கும் அல்லது உங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கொள்வதற்கும் எதிராளிகள் சூழ்ச்சிகளும் அல்லது எதிராளிகள் உதவி செய்பவர்கள் இந்த காலம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, தனுசு ராசி நல்லா இருந்துட்டீங்கன்னா சொத்தை விற்கிறாதீங்க. நல்லா இல்லை, நம்மளுக்கு இந்த சொத்து விற்றா போதுன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதில் ஒரு சூதானமாக இருங்க. இல்லைப்பா எனக்கு 5 ரூபாய் பத்தாது, 9 ரூபா வந்தால் நான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள், அதுவும் இப்போ உங்களுக்கு ஈடேறும். ஆக வாய்ப்பையும் நட்பையும் சமுதாயத்தையும் உங்களுடைய சூழ்நிலைக்கு அறிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு வாய்ப்பை இப்பொழுது பயன்படுத்தியே தீர வேண்டும். அந்த தீர்வு எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும். பரவாயில்லப்பா இதை கொடுத்தா வாங்கி வச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு எந்த பொருளையும் விற்காதீர்கள், எந்த பொருளையும் வாங்காதீர்கள். வித்தாலும் நஷ்டமாயிடும், வாங்கினாலும் நஷ்டமாயிடும். உங்களுடைய நலன் கருதி விற்பதும் வாங்குவதும் சீரும் சிறப்புமாக இருக்கும். உறவுகளில் கவனமுடன் இருங்கள், நட்புகளில் கவனமுடன் இருங்கள். இந்த காலம் மிக பொன்னான காலமாக இருக்கிறது. அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.